வணக்கம். பணமே ஜெயம். அதாவது உங்களுடைய மனநிலை தான் உங்களுடைய பணநிலை. உங்க மனம் எப்படி பணத்தை நினைக்குதோ அது போல உங்களுக்கு பணம் வரும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க எல்லாம் கடனை பத்தி பயம், அவமானம் இப்படியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது நெகட்டிவ் எனர்ஜியா உருவாகி அதுதான் நடக்கும். பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்க பணநிலை எதுல முதலீடு பண்ணலாம், எதை அசட்டா மாத்தலாம், வருமானம் வரணும். ஒரு நீங்க ஒரு கார் வாங்குனீங்கன்னா அதுல வருமானம் வரணும், வந்தாதான் அது உங்களுக்கு சொத்து. உங்களுக்கு செலவு வச்சதுன்னா சொத்து கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்க உங்களோட பணநிலை உயர வேண்டும் என்றால் உங்களுடைய மனநிலையும் உயர வேண்டும். இந்த பணநிலையும் மனநிலையும் ஒன்றோடைய ஒன்று சார்ந்தது. புரியுதா உங்களுக்கு? இந்த பணநிலையெல்லாம் எப்போ உங்களுக்கு உயரணுமோ அப்போ உங்களுடைய மனநிலை உயரணும். மணி மைண்ட் செட்டுப்பாங்க, அதான் பணநிலை. அதுக்கு உங்களுடைய மனநிலையை நீங்க முதல்ல மாற்றணும். ஏன்னா நீங்க உள்ள மாத்தினாதான் உங்களுக்கு வெளியில எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு பணம் வருதுன்னு. இன்றைய காலகட்டம் போல பணத்தை மிக எளிதாக சம்பாதிப்பது இது வரைக்கும் நடந்ததே இல்லை உலகத்துல. இப்பதான் இந்த வாய்ப்புகள், அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி என்னன்னா பணத்தை செலவு பண்றதுக்கும் அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. எண்ணற்ற செலவுகள் வந்துகிட்டே இருக்கு. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலங்க, ஏதாவது ஒரு செலவு வந்துருதுங்க அப்படிங்கிறீங்க. அதுக்குதான் சேமிப்பு முதலீடு என்பது நமக்கு உணவு தண்ணீரை போன்று. மனிதன் எப்போ சேமிக்க ஆரம்பிச்சானோ அப்பதான் கலாச்சாரத்துக்குள்ளே வரான், குடும்பத்துக்குள்ளே வரான். நமக்கு நம்ம மனைவிக்கு வேணும், பிள்ளைகளுக்கு வேணும், நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் குடும்பம், கலாச்சாரம் வருது. அதனாலதான் அந்த சேமிப்பு முதலீடு ரொம்ப ரொம்ப முக்கியம்.